பரவாயில்ல. நேற்று பெஞ்ச மழையில் தண்ணிலாம் அப்படியே நின்று பயிரெலாம் நாசமாயிடுச்சான்னு பார்த்தேன். பரவாயில்ல, தண்ணிலாம் போயிட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் இங்கே? டேய், என்னடா பண்ணுறாங்க? இதை வரேன்ப்பா. இந்த பாத்தி எங்கே அடைச்சாச்சு, தண்ணி எல்லாம் வெளியில் போயிடுச்சான். டேய், உனக்கு காலேஜ் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுற? இப்போ நைட் எல்லாம் சரியான மழை பெஞ்சதில்ல, அதான் நம்ம வயலில் ஃபுல்லாக தண்ணி நிற்குதோ என்னமோ எதுவும் சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்க்கறதுக்கு வந்தேன். நீங்கள் எழுந்து போவீங்க, பார்த்து நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா நிறைய தண்ணிப்பா, ஃபுல்லாக பயிரில் முழுவி தான் இருந்தது. நான் தான் வந்து அந்த மடையை வெட்டி அந்த பக்கம்லாம் தண்ணி அமுச்சு விட்டேன். எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஓ, நீ தான் தண்ணியெல்லாம் வெட்டி விட்டியா? பரவாயில்லையே, நல்லா வேலை செஞ்சிருக்கேன். வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன், நீங்கள் அதிசயமாக செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நாங்களும் வளரல, நாங்களும் பொறுப்பாக நடந்து கொண்டவன். பரவாயில்லப்பா, அதிசயமாக பொறுப்புலாம் வந்துருக்குது. இது என்னையிலேருந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே, அன்னையிலேருந்து தான் சொன்னிட்டு வரேன். என்னதுப்பா? நானும் பெரிய பையனாக வந்துட்டேன்ப்பா, நானும் பொறுப்பாக இருந்துக்கணும்ல. அதான் காலையிலே பொறுப்பாக எழுந்து வந்து எல்லா தண்ணியும் வெட்டி விட்டேன். சரி, இது என்ன ஷூ பேண்ட்டு இதெல்லாம் போட்டுருந்தா வந்து விவசாயம் வேலை செய்வாங்களா? இப்போ காலேஜுக்கு வர போனப்பா, டைம் ஆச்சு. காலையில் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டேன். சரிப்பா, கை காலம் கழுவிட்டியா? கழுவிட்டேன்ப்பா. சரி, வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் எதாவது சாப்பிட்டு கிளம்பி காலேஜ் டைம் ஆச்சு. சரிப்பா, நீங்களும் வாங்க, உங்களை அப்படியே வீட்டில் விட்டு போயிடறேன். நான் அந்த பக்கம்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரேன். பார்த்தா நீலாம் எவ்வளோ நிற்குது, இன்னும் எதை வெட்டி ஒன்றுமா பார்த்துட்டு நான் பொறுமையாக போகிறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீ கிளம்பு. சரிப்பா, பார்த்துப்பா. ஒரு 10 தேங்காய் விழுந்துப்பா, நேற்று காற்றுல விழுந்துருக்குது. அப்படி எடுத்து போட்டு வச்சுருக்க பாருங்க, வரும்போது எடுத்துருவாங்க. சரி, எடுத்துவேன்ப்பா. தம்பி, சொல்லுங்கப்பா. நம்ம தோட்டத்துலேருந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் பச்சை அம்மாட்ட சொல்லு, நம்ம அது இந்த கதை வச்சு குழம்பு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது செஞ்சிட போறா, நிறைய முத்தி போயிருக்குது. சரிப்பா, சொல்லுப்பா. இன்னும் 2 நாள் முட்டாளா அது கதை முடிஞ்சிடும். சரிப்பா. இவனுக்கு 4 சட்டை நல்ல சட்டையாக வாங்கி தரணும். ஒரே சட்டையை போட்டுருக்காமா. ஒருவேளை வாங்கிட்டு 4 சட்டையும் இதே மாதிரி வச்சிருக்கணும். நல்லா கலர் எடுத்துக்கணும். வயசு பையனா கலர் போட்டால நானே இவ்வளோ கலராக போட்டுருக்கேன். பேர் எழுத்து போன கலர் போட்டுருக்கான். காலேஜ் லீவ் விடும் போது தான் கடைக்கு விட்டுன்னு போயிட்டு நல்லா ட்ரெஸ் எடுத்து தரணும். உனக்கு ஒரு பச்சை, ஒரு மஞ்சள், ஒரு சிகப்பு அதெல்லாம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ராமசாமி பேர் தண்ணி இந்த பக்கமாக அமுச்சு விட்டுருக்கான். யோ இந்த பக்கம் தண்ணி அனுப்பது, அந்த பக்கமாக அமுப்பே சொன்னாங்கன்னா கேட்குறானா பத்தியா? பாட்டி இதனால எங்க பாட்டி போயிருந்தீங்க? ஐயோ, ஆள் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கானே. டேய் காளியா, கோமதிக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோல, கோமதிக்கா பார்க்கறதுக்கு தான் போயிருந்தேன். போனமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்க. நானும் போயிட்டு 2 நாள்ல வந்துடலாம் தான் போனேன். அங்கே கொஞ்சம் விசேஷம்லாம் இருந்ததா, அந்த விசேஷம்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டேன். இம்மா வாமா போகலாம். இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா. நல்ல பையன்டி. அம்மா உடம்புல அந்த பேர்லாம் எழுதி வச்சிருக்காமா. நான் தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு நோட்டு பேரெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு உடம்புல எழுதி வச்சிருக்கேன்? அப்படியே நீங்க வாங்கி கொடுத்த நோட்டு பேரெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ எழுதுறதுக்கு இடமே இல்லை, அது உடம்புல எழுதி வச்சிருக்கேன். புண்ணாயிட போதுரா உடம்புலாம். இரு, பாட்டி வந்து உனக்கு ஒரு நோட்டு பேரை வாங்கி கொடுத்துட்டு போறேனே. சரி பாட்டி, பெரிய நோட்டை வாங்கி கொடுங்க. ஐயோ, நம்மள தான் பார்த்து முறைக்கிறானே. சரி வரேன் பாட்டி, எழுத வேண்டிய வேலை இருக்குது. எழுத இடம் இல்லை, மண்டையிலாம் எழுதி வச்சுக்க. நம்ம மொட்டை அடிச்சுட்டு இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டாமா? நல்ல பையன், பார்க்கறது தான் முரடு மாதிரி. நல்ல சாதுவான பையன் தான். பஸ்ஸை விட்டு இறங்குறதுலேருந்து வழியேற பேசிக்கினே தான் வர ஒருத்தர்கிட்டன்னு. வீட்டுக்கு போய் எப்போதான் சேர போறேன்னு தெரியல. அண்ணன் வர வீட்டில் இருக்குதா இல்லை வயலுக்கு போய்தான்னு தெரியல. அவன் எங்கே வீட்டில் இருப்பான்? இன்னொரு வயலில் தான் இருப்பான். இனிமேல் யார்கிட்ட நின்று பேசினா வச்சுக்க, அவள் தான் நீ வா டக்குன்னு வீட்டுக்கு போகலாம். நான் அப்படி பேசுகிறேன், நான் பாட்டுன்னு செய்வேன், நான் தான் வரேன். அவங்களே வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பேசுகிறவங்க பேச முடியாது, சொல்ல முடியும். வீடு பூட்டி இருக்குதே, எங்கே போயிருக்கா தெரியலையா? மோ அங்கே நம்ம பார்த்தனக்கா அன்னக்கிளி வீடு இதை அன்னக்கிளியை காணோம். அதான் நான் பார்க்குறேன். ஆமாம், இப்போ அவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசலான்னு பார்த்துன்னு இருக்கேன். வாமா, மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னேன். அங்கே போய் இப்போ போகுது. அண்ணன்கிட்ட சொல்லி அந்த ஓனர்லாம் கொஞ்சம் முடஞ்சி கொடுக்க சொல்லுமா, வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு. ஏண்டியா நீயே கேளுடியே. அண்ணி வர பக்கத்தே இருப்பாங்க. நான் கேட்டேன்னா என்ன தப்பாக நினச்சிக்க போகிறாங்கம்மா. ஏண்டியா அந்த வயலில் யாருடி வாங்குது? உங்கள் அப்பா வாங்குந்தடி, உங்கள் அண்ணன் வாங்கினா அதில் முழு உரிமையும் உனக்கு இருக்குது. அண்ணனுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அவ்வளோ உரிமை உனக்கு இருக்குது. புரியுதா? கேளு அண்ணன்கிட்ட. முடஞ்சி கொடுப்பான். எடுத்துகிட்டு வந்து வீட்டு அந்த ஓலையை மாற்றிட்ட போட்டு விடு. நீ ஈஸியாக சொல்லிடுற, இதுதான் கேட்கணும்னு அசிங்கமாக இருக்குது. ஏண்டி அது உரிமைடியே. சரி விடு, நானே கேட்குறேன். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் அம்மா வீட்டுக்கும் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் நான் இப்போதானே எல்லா உரிமையும் இருக்குது. நீ கேளு. அவனே கொடுக்குறேன்னு சொன்னாலும் யோசனைலாம் போடுறாமா. ஆமாம், அவரை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் தான் வேணாம் சீன் போடுறேன். ஆமாம், அதான் பண்ணுற நீ. ஏமா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம பண்ணி கிளம்பி வந்துருக்குமே. அவங்க வீட்டில் இருக்கிறாங்களே, எங்கன்னா போய் என்ன பண்ணுறது? எங்கன்னா போகிறதா இருந்தா அவங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தண்ணி போவான். அவன் எதுவும் சொல்ல வேண்டாம், வீட்டில் தான் இருப்பான். ஓ, அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு. அங்கே தூரத்தில் வர்றது யாருன்னு பாரு, அருண் மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அருண் தாம்மா. உள்ள காலேஜ் கிளம்பிட்டேன் பொழுது. உன்னை வேணா வீட்டில் எத்தனை கூட சொல்லுவேன். வேணாண்டி அவனுக்கே டைம் ஆச்சு, போட்டோ விடு, நடந்து போய்க்கலாம். பக்கத்துல தானே இருக்குது, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டான், போக மாட்டோமா? ஐயோ, என்னால நடக்க முடியலையே, எங்க என்ன சொல்ல பிச்சு கேக்குது. நடடி அப்பதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்படியே முக்காலே அழுவேன். பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் நடந்து வந்து போறாதா? இன்னும் எவ்வளோ தூரம் நடக்குது? ஷேர் ஆட்டோ இருக்குது, அதில் போகலான்னு சொன்னால் 10 ரூபாய் போயிட்டு தான் இருக்கு. நடக்க வச்சே கூட்டம் சாவடிக்குமா? 10 20 ரூபாய் போயிடும். ஏன் கொஞ்சம் தூரம் நடந்து வர மாட்டியா? 3 கிலோமீட்டர் உங்களுக்கு கொஞ்சம் தூரமாமா? இந்த காலத்தில் நாங்கள் 20 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் தான் கோவிலுக்கோ எதுக்கோ திருவிழாக்கோ போவோம். இன்னும் 3 கிலோமீட்டர் அழுவுற அப்படியே. இந்த காலத்தில் வண்டி வசதி இல்லை, நடந்து போனீங்க. இந்த காலத்தில் வண்டி வசதி, ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது நடந்து போகணும்னு தலையெழுத்தா? அதனால தான் உடம்புல நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது. நடக்கணும்னா கஷ்டமா இருக்கு. தேர்வெழுதி
காத்திருந்த மாணவன் நான். உண்மை உண்மை அன்பே உண்மை 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 அன்பே 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 அன்பே. ஏமா ஓரமா ஏத்திர போறா. பாத்து பாத்து. இது பாட்டி அத்தை. அண்ணா பாத்து பாப்பா. பாட்டி இப்பதான் வரீங்களா? ஆமாப்பா ஆமாப்பா. வாங்க உட்காருங்க, எடுத்து வீட்டில் விட்டு வரேன் உங்களை. அத்தை நீங்களும் வாங்க. இருக்கட்டும்பா, உனக்கே டைம் ஆச்சு காலேஜுக்கு, நீ போ நாங்கள் நடந்து போய்க்கிறோம். இல்லை பாட்டி டைம் ஆகல, இன்னும் இருக்கு டைம் இருக்கு. நான் சீக்கிரமா தான் போயிருக்கேன். அப்படியாப்பா, சரி வாமா வண்டியிலே போயிடலாம். இப்போ ரோடு ஃபுல்லாக மழை பெஞ்சு சேர சகதியமாக இருக்குது, பார்த்து பொறுமையாக போ, அதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். போ போ. அம்மா நான் மட்டுமாவது போகிறேன், பொறுமையாக நடந்து வா. அத்தை மாமா பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பெரிய அத்தை எப்படி இருக்காங்க? பெரிய அத்தை வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா இப்பயாவது கேட்கணும் தோணுச்சா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. பசங்க எல்லாம் கூட்டு வரலையா? நாங்களே திட்டு திப்புன்னு வந்தோம்ப்பா. அவங்க வந்து அக்கா பார்த்துக்குறாங்க, அத்தை பார்த்துக்குறாங்க. பசங்களாம் கூட்டு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம்ல? வரப்பா ஸ்கூல் லீவுக்கு வரோம். இப்போ வந்து ஸ்கூல் நடக்குதுல்ல, இந்த மழைக்கு தான் 1 நாள் 2 நாள் லீவ் விடுறாங்க. நிறைய படிச்ச பிறகு முடிஞ்ச பிறகு லீவ் விடுவாங்க. அப்போ வரேன்னா சரி அத்தை, பார்த்து இருந்து சாப்பிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு தான்ப்பா போவேன். சரிப்பா, உனக்கு மணி வந்து பாரு, கிளம்புப்பா. பாட்டி நீங்க இல்லாம வீடே சோறு இருந்துச்சு, இப்படி வந்துட்டீங்களா? திரும்ப போயிட்டீங்களா? ஆமாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன். நிறைய ஒரு வாரம் கழிச்சு வருவீங்களா? உங்களை தேடி ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டிங்க திரும்ப நம்ம வீட்டு வராங்க? கமலா இல்லையா கேட்டுக்கினே நீங்க இல்லாம அவங்களுக்குலாம் போர் அடிக்குதான். நீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுனே இருக்காங்க. எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தேடி வந்திருக்காங்களா? பரவாயில்ல மறந்துட்டாங்கன்னு நினச்சேன். உங்க ஃபோன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், அவங்க கூட பேசுனீங்களா இல்லையா? மெசேஜ்லாம் பண்றீங்களா இல்லையா? எங்கப்பா அவங்களுக்குலாம் இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது. நான் டெய்லியும் குட் மார்னிங் அனுப்ப பார்த்துட்டு கும்முன்னு இருக்காங்க. நான் இதை அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிட்டு. சரி இனிமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைக்குது அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் கற்றுக்க முடியும். நீ வரத்துக்குள்ள கிளம்பிடுவேன். சரி வாங்க, ஒரு வாரம் கழிச்சு சொல்லி தரேன். ஏமா ஸ்டேட்டஸ் என்னதுமா? அது ஒன்றும் இல்லத்த, நம்ம ஒரு பாட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு எதுனா ஒன்று வைக்கிறது ஸ்டேட்டஸ். அப்புறம் ஃபோட்டோ எதுனா நம்ம எங்கே வெளியில் போயிருந்தோன்னா இந்த ஃபோட்டோ எல்லாம் வைக்கிறது தான் ஸ்டேட்டஸ். ஓ அப்படியாப்பா. அருணா அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லை இது வயலுக்கு போயிருக்காங்களாப்பா? பாட்டி அப்பா வயலில் இருக்காரு, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. தங்கச்சி ஸ்கூல் கிளம்பினுக்கா. சரி வீட்டில் தானே இருக்காங்க, எங்கே வெளியில் போயிட்டாங்கன்னு நினச்சேன். இல்லை பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. சரிப்பா உனக்கு மணி அது கிளம்புப்பா. சரிங்க பாட்டி வரத்த போயிட்டு பாட்டி. சரி பார்த்து பத்திரமா போப்பா. வந்த உடனே விட்டாச்சு, இன்னும் 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா? வேகமாக நடந்து வா. செஞ்சோற்று கடன் தீர்க்க செய்யாத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா ராதிகா வஞ்சகி அம்மாவடா. வாய முடியும் வா. குடிக்க 2 தவளை தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என்ன மக்களும் ஆர்ப்பாட்டம். இவங்களுக்குலாம் வந்து என் மாமியார் தான் கரெக்டாக இருப்பாங்க. முதல்ல அவங்க பிடிச்சிருந்தா மற்றவங்க கொடுவாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. ஒரு குடம் பிடிச்சின்னு வரதுக்குள்ள அவ்வளோ சண்டை நடக்குதுமா. இங்கே காலையில் வீட்டு வேலை பார்க்குறதா இவங்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்குதா? இவங்களுக்கு வர ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, என்ன பண்ணுறா தெரியல. மஞ்சோ கூப்பிட்டீங்களாம்மா? குழாயில் இன்னொரு குடம் வச்சுட்டு வந்துருக்கேன், ரொம்ப ஒன்று தூக்கி ஓரமாக வச்சுட்டு குறை கூட வரேன். ஏம்மா அதே கையோடு எடுத்துன்னு வரக்கூடாதா? இதுக்கு நான் வேறு தனியாக போகணுமா? என்ன தண்ணி ரொம்ப வச்சுட்டு தூக்கி வைடினா கதை பேசியிருக்கேன். அம்மா குழாண்ட எல்லாரும் இருப்பாங்கம்மா. ஆமாம் நீ தண்ணி பிடிக்கிறதுக்கு 4 பேர் வரதான் செய்வாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கும்மா. நல்லா ஒன்றும் வைக்க கிடையாது, தண்ணி எடுத்து ஓரமாக வச்சு கூப்பிட்டு வரேன். அங்கங்க பொம்பளை பசங்க எப்படி இருக்குது, இவ பற்றிய வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறா. எல்லா வேலையும் அப்போ நானே செய்யணும். இங்கே இதெல்லாம் அவங்க பாட்டி கொடுக்குற செல்லம், இப்போ செல்லம் கொடுத்து கட்டி வச்சிருக்காங்கம்மா. தண்ணியை தட்டு போட்டு மூடி வைக்கணும். மா குடம் ரொம்பிடுச்சுமா. இது வரேன். சாதம் வடிக்கணும், குழம்பு வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இந்த 2 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கே டைம் ஆகி போச்சும்மா.